So guys, இன்னைக்கான வீடியோ பிரம்மாண்டமா இருக்க போகுது. பிரம்மாண்டத்தின் உச்சம் guys. ஆமா guys, காட்டுல போய் ஒரு பெரிய பாண்ட் ஒன்னு ரெடி பண்ண போறோம். ராட்சச பாண்ட் தான் பாத்துறோம். இத மாதிரி ஒன்னு புதுசா நேச்சுரலா ரெடி பண்ண போறோம். ரொம்ப நாளாவே இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பாண்ட் ரெடி பண்ணனும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்கலனா நம்ம வீட்ல அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இல்ல guys. அதனால இன்னைக்கு காட்டுக்கு போறோம். அது வந்து ரொம்ப தண்ணி எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரி ஒரு இடம். சுற்றி ஒரு தோப்பு தென்னந்தோப்பு அதுக்கு ஒரு நடுவில் தான் நம்ம அந்த பாண்டை வந்து மேக் பண்ண போகிறோம் கைஸ். பாண்டில் நம்ம யாருமே வளர்க்காத புது ரகமான இந்த மீன்லாம் போய் வளர்ப்பாங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய பெரிய மீனெல்லாம் நம்ம அங்கே வளர்க்க போகிறோம் கைஸ். கைஸ் அது பயங்கரமாக இருக்க போது. அந்த மீன் வளர்த்துட்டு நம்ம அது கூட சேர்ந்து நீந்த போகிறோம் கைஸ். இன்னைக்கு நீந்தோமா இல்லை மீனை விட்டு நீந்தோமா போயிட்டு பார்ப்போம். அதான் மழை மட்டும் இல்லைன்னா நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துடும். மழை வராமல் இருக்கணும் பார்ப்போம். கிளம்புவோம் போமா. கிளம்பும். டூல்ஸ் இங்கே பாருங்க கைஸ், மண்வெட்டி. இந்த மண்வெட்டி எடுத்துகிட்டு போய் தான் வெட்ட போகிறோம் பாண்டை. அப்புறம் டார்பல் போகும்போது வாங்கிட்டு போவோம். கைஸ் வந்தாச்சு ஸ்பாட்டுக்கு. தெரியுதா, நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கோம். அடர்ந்த காடு தெரியுதா பாருங்க. நம்ம கேங்கு வினோத் ப்ரோ, சஞ்சய் ஹண்டர், சஞ்சய் கபீஸு, அப்புறமா விவேக் ப்ரோ பாடி பில்டரு. இவ்வளோ பேர் எதுக்கு கூட்டிகிட்டு வரோம்னா இன்னைக்கு சரியான வேலை இருக்குது கைஸ். ஒரு நாள் ஃபுல்லாக கைஸ் இதான் எங்கள் தோப்பு. காட்டுக்குள்ளாடி இருக்க தோப்பு. இந்த தென்னந்தோப்பு தான் எங்கள் தோப்பு கைஸ். இதுக்கு நடுவில் தான் நம்ம பாண்ட் ரெடி பண்ண போகிறோம். ஓஜிக்கு தெரியும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து ஒரு பாண்ட் ரெடி பண்ணி. எங்க விடத்துல பாண்ட காணல. இந்த இடம் தான் இதா. ஆமா கேஸ் நாங்க ரெடி பண்ண குண்டை பாருங்க, புல்ல புல் வளர்ந்துட்டு. பாம்பு கிடந்தாலும் தெரியாதே. பாட்டு வந்துட்டோம், நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்க கேஸ், வந்த உடனே ஹண்டர் செஞ்ச வேலையை ஆரம்பிச்சாச்சு. நம்ம பாண்டு ஆல்ரெடி இந்த இடத்துல தான் பண்ணியிருந்தோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. கால் ஜெட்டு வருதா இங்க பாருங்க கைஸ். காட்டுக்குள்ளே நம்ம ஜெட்டுக்கு அண்ணு. ஜெட்டு வா 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 கிட்டு. யாரு இது கடிக்குது? பால்குடி காலுக்குள்ள போகுது. காய் ஜெட்டு. ஹவ் ஆர் யூ? இங்க பாருங்க ஜெட்டு காணே. ஜெட்டு போனதோட வந்து நல்ல ஒரு வேலை பார்த்துட்டு போயிருக்காங்க. வினோத் ப்ரோங்க ஜெட்டு இங்க இருக்கு. மோசமான பயலா இருக்கான் பாருங்க கைஸ். ஜெட்டு இங்க குட்டி போட்டு வச்சிருக்கான். நம்ம ஜெட்டுக்கு ஃபீட் பண்ண போறோம். சாப்பிடு தோண்டிட்டு இருக்கோம். இப்போ மண் வந்து ரொம்ப ஈரப்பதமாக ஈஸியாக தான் இருக்குது. அதனால் எப்படியும் ஒரு 2-3 மணி நேரத்தில் நம்ம வந்து ஃபுல் பாண்டையும் நம்ம மேக் பண்ணிடலாம் கைஸ். இப்போ பண்ணணுன்னா தண்ணி எங்கேருந்து எடுப்போம்? மழை தண்ணி மேலே ஒரு ஆறு ஓடும், அதுலேருந்து ஒரு ஓட வழியாக தண்ணி வரும். அது தான் நம்ம கனெக்ட் பண்ணி இங்கே விடணும் கைஸ். இப்போ டாஸ்கே அதுதான். நம்ம தண்ணி இங்கே எப்படி எடுக்க போகிறோன்னு தெரில. டயர்ட் ஆகிட்டு நண்பர்களே, பூமால தொடங்கி 1.5 மணி நேரம் கூட ஆகலாம். இங்கே பாருங்க எல்லாம் டயர்டாகி படுத்து கிடக்கு. வெயில் மண்டையே பழக்குது கைஸ். ஒன்றுமே பண்ண முடியும். மண் வெட்டுனா தலையெல்லாம் சுற்றுது. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நம்மளும் கிளைமேட்டு நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தவங்க பாருங்கள், வெயில் பொலன்னு பொழக்குது. மரம் எல்லாம் வளர்ந்து மேலே போயிட்டு அதனால நிழலே கிடைக்க மாட்டேங்குது. உங்க பாடி பில்டர் தான் வெட்டுறாரு. இங்கே பாருங்க வெட்டுன்னு மாசு. பாடி பில்டர்னா பாடி பில்டர் தான்ப்பா, நல்லா வெட்டாருப்பா. ஒரே வெட்டுக்கு 3 அடி போகுது. நம்பி கொடுக்கலாம்ப்பா. நம்ம ஸ்டாமினாலாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு இருக்கான் சூரியன். தலையெல்லாம் சுற்றுது. 4 வெட்டுக்குள்ளே பாருங்கள் கைஸ், வெட்டு ஆளெல்லாம் படுத்துருது. இங்கே ஒருத்தன் பாடி பில்டருக்கு வீசிட்டு இருக்கான் கவட்டைக்கு. கிட்டத்தட்ட 2 அடி தோண்டிட்டோம் பாருங்கள். நம்ம முட்டளவு கடந்துட்டோம். இன்னும் ஒரு அடி மேலே தோண்டணும். பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஃப்ளெக்ஸ் வந்து இடைஞ்சலாக இருக்குது எல்லாமே. அதை ஃபுல்லாக எடுத்து நம்ம வெளியே போட்டால் தான் அடுத்து கீழே லெவலில் நம்ம போக முடியும். கைஸ் பாதிக்கு மேலே எடுத்துட்டோம். இது இப்போ எத்தனை அடி? 4 அடி ஊறிட்டு இருக்கு. அதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. உங்க இடுப்பள ஹைட் வந்திருக்குல்ல. இப்போ தோண்ட தண்ணி வந்துகிட்டே இருக்கு கைஸ். நம்ம இதுல பெரிய பெரிய திமிங்கலாம் வளர்க்க போறோம் கைஸ். அதாவது நம்ம நேச்சுரலா ரிவர் மான்ஸ்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான பெரிய பெரிய ஃபிஷ்லாம் இதுல வளர்க்க போறோம் கைஸ். வீட்டுக்கு போயிட்டு பைப் எடுத்துட்டு இப்போ தான் வந்தேன். இங்க வந்து ஸ்பாட்டுக்கு பார்த்தா இங்க பாருங்க நம்ம ஸ்விம்மிங் பூல் மிக பிரம்மாண்டமாக வினோத் ப்ரோ ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பையா போயிட்டு வர 1/2 மணி நேரத்துல இப்படி மாத்திட்டே ஸ்பாட்டை பாருங்க கைஸ். நம்ம ஸ்விம்மிங் பூல் இடுப்பளவு இவ்வளவு முங்குமா? இந்த அளவு வரும். ஆமா அவ்வளவு தண்ணி. உங்களுக்கு தண்ணி போட்டா இந்த அளவு வந்துடும். எனக்கு இவ்வளோ இடுப்பளவு தான் வரும். இடுப்பளவு இல்லை கூட வரும். பார்க்கலாம். மிக பிரம்மாண்டமாக இவ்வளோ பெரிய பாண்டு. நான் வரும்போது நினச்சேன், ஆனால் இந்த அளவு பெருசாக போகணும்னு எதிர்பார்க்கல. தெரியுதா இவ்வளோ பெருசாக இருக்குது. டார்பால் போட்டுட்டு பைப் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பைப்பு பக்கத்தில் அந்த செங்கல் சூளையில் வந்து நம்ம பெர்மிஷன் கேட்டுருவோம் கைஸ் தண்ணி வாங்குறதுக்கு. அதனால் பைப் எடுத்து தான் கனெக்ட் பண்ணி இங்கே தண்ணி கொண்டு வரணும். கரெக்டாக சுற்றி வாழையெல்லாம் வச்சு நல்லா இருக்குல்ல. கைஸ் இங்கே பாருங்க, இங்கே ஒரு வாழை, அங்கே ஒரு வாழை, அங்கே 2-3 வாழை டெக்கரேட் பண்ணியிருக்கோம். முக்கிலே ஒன்று வச்சுட்டா நல்லா இருக்கும். வைபாபம் வீதி தவையுமா நல்லா இந்த அளவு மேலேங்க இருக்கணும். அது அவ்வளோதான் அப்படியே மடித்து மேலே கொண்டு வரணும். ஸோ பாண்டு ரொம்ப பெருசாகிட்டு கைஸ். அதனால் நம்ம டார்பாலே தேவையில்லை. இது கடைசியாக நம்ம டார்பால் போட்டுட்டு இருந்ததை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்னென்னா
நம்ம பாண்டுக்கு வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக சொன்னேன்ல, இதான் செங்கல் சூளை. பாருங்க கைஸ், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த செங்கல் சூளையிலேருந்து நம்ம தண்ணி எடுக்க வந்திருக்கோம். இங்கே மோட்டர் இருக்குது சரியா, பைப் எடுத்துகிட்டு வந்து இனி இதில் கனெக்ட் பண்ணி நம்ம தோப்புக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். நல்ல வேலை, காட்டில் மோட்டர்லாம் வச்சு தண்ணியெல்லாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதிசயமாக இங்கே வந்து செங்கல் சூளை இருக்கனால நமக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு. ஸ்பாட்டு பார்த்தீங்களா கைஸ், எங்கள் ஊர் எவ்வளோ ரம்மியமாக காட்சி அளிக்கிறது. பயங்கரமாக இருக்குல்ல. கிளைமேட்டு ஒன்று மழை பெஞ்சுன்னா முழுசாக போயணும், அதுவும் கிடையாது, தூத்திக்கிட்டே இருக்குது தெரியுதா, டாட் 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 டாட்டாக தூத்திட்டு இருக்கு. இப்போ வருமோ எப்போ வருமோன்னு கடைசியாக 2 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணி கைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கரண்ட் வேறு போயிட்டு வந்துட்டு நம்ம தண்ணி கனெக்ஷன்லாம் கொண்டு போட்டு வந்துட்டோம். 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஆற்றுலேருந்து கொண்டு வந்திருக்கோம் தண்ணியை. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெர்ஃபெக்டாக பிளான் பண்ணி எல்லாம் பண்ணோம். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த பாய் வந்து கொஞ்சம் சின்னதாகிட்டு கைஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாண்டு மட்டும் கொஞ்சம் சின்னதாகிங்க. என்னடா நாங்கள் வரக்குள்ளே சாடிட்டியா? நம்ம பெரிய பெரிய மீனெல்லாம் ஆட் பண்ணலான்னு இருந்தோம். பாருங்க 2 அதுக்கு முன்னாடி பெரிய திமிங்கெல்லாம் 2 குடிச்சிட்டு இருக்கு. சரியா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. ஆனால் பாசி எல்லாம் போடணும், ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கா, மரம் எல்லாம் இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ தான் தண்ணி வந்து பாயுதா, அதனால தான் தண்ணி வந்து கலங்கிட்டு இருக்கு. தண்ணி ஹீட் ஆகும். ஒன்றில் மூடி போடணும், இல்லைன்னா நம்ம பாசி போடணும். 2 போட்டால் தான் அதில் இருக்க மீன் வந்து ஹீட் ஆகாது. தண்ணி வேறு தெளிவாக இருக்கும். அப்போ ஆமாம், தண்ணி தெளிவாக இருக்கும். ரொம்ப சில்லுன்னு இருக்கு தண்ணி. இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஸ்பாட்டில் ஒரு ஸ்விம்மிங் பூல் எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்ம பண்ண முடியாது காய்ஸ். இயற்கையாக சூப்பராக செட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குளுகுலன்னு இருக்கு. ஏதோ ஆர்டிக் ஓஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆர்டிக் ஓஷன் போயிட்டான், அதெல்லாம் போயிருக்கான் அவன் தம்பி. ஆர்டிக் ஓஷன் அதெல்லாம் குடிக்கவே இல்லை. என்ன குடி ஒன்னே போல குடிக்கல. நான் போனேனே தண்ணி குடிச்சிட்டா. வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணுங்க. பிரைவேட் ஸ்விம்மிங் பூல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வேற மாதிரி இருக்கு. எவ்வளோ மணி நேரம் வேணாலும் குடிக்கலாம். பாருங்க ஜம்முன்னு தண்ணி வந்தது மணி 6 மணி ஆயிட்டு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு குட் பெர்ஃபார்மன்ஸ், குட் ஃபீலிங்ஸ் கிடைச்சிருக்கு guys. கைஸ் நம்ம பாண்டு வேற ரெடியாக இருக்கா. ஸோ இன்னைக்கு இந்த இடத்துக்கு பேர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் கைஸ். ஸோ அதில் வந்துட்டு இருக்கும்போது இதான் அந்த ஆறு. இங்கே ரெகுலராக இந்த ஆறு இங்கே ஓடிட்டு இருக்கோம் கைஸ். நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. டேமில் தண்ணி நிப்பாட்டிட்டாங்க, அதனால் வந்து தண்ணி கம்மியாக போயிட்டுருக்கு. இந்த இடத்துல இருக்க மீனை தான் நம்ம ரெஸ்கியூ பண்ண போகிறோம் கைஸ். 2 நாளில் இன்னும் ஒரு 2-3 நாள்லாம் மொத்த தண்ணி வத்திரும். அதுக்கப்புறமா இந்த ஆற்றுல எவ்வளோ மீன் இருக்கோ அது எல்லாமே டெட் பாடி ஆயிரும்ல கண்டிப்பாக. ஆமாம், அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல இருக்க மீனெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி நம்ம காப்பாற்ற வச்சிருக்கோம். கரெக்டாக நம்ம பாண்டு இந்த டைமில் ரெடி பண்ணியிருக்கோம். கோயின்சிடென்ஸாக நேற்றுக்கெல்லாம் நாங்கள் அன்னைக்கு வரும்போதெல்லாம் இந்த ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி இருந்து இப்போ ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க கைஸ். கண்டிப்பாக இப்போ ஃபிஷஸ் எல்லாம் எப்படியும் நிறைய மாட்டி கிடக்கும்ல, எப்படி அங்கேங்க இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம், பழைய ஓஜி வியூவர்ஸுக்கு தெரியும். ஸோ இந்த வாட்டி என்ன கிடைக்க போகுன்னு தெரில, பிடிச்சி நம்ம அதை காப்பாற்ற போகிறோம் கைஸ். கைஸ் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது தண்ணி ஏதாவது வற்றி மீனெல்லாம் சாகக்கூடிய நிலைமையில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ரெஸ்கியூ பண்ணுங்கள். ரெஸ்கியூ பண்ணிவிட்டு திரும்ப மழையில் எப்படியும் தண்ணி அது அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டுடலாம். அது வரைக்கும் நீங்கள் ரெஸ்கியூ பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க. கைஸ் இறங்கியாச்சு ஆற்றுக்குள்ள. அடிங்க பாருங்க தண்ணி வலை எடுத்துருவா, கண்ணாடி மாதிரி இருக்கு. வலை எடுத்துருவா. வலையா? எடுத்துருவாங்க கைஸ். ரொம்ப நேரம் நடந்து இப்போ பாருங்க நம்ம ஆற்றுக்கு இன்னொரு பக்கத்தில் வந்துட்டோம். அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் ஆற்றுக்குள்ளோடி நடந்திருப்போம். தெரியுதா, இந்த ஆறு அப்படியே போகுது ஃபுல்லாக. அங்கேருந்து நடந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கும். இந்த இடத்துல எவ்வளோ தண்ணி இருக்குது, இதில் நிறைய மீன் இருக்குது. ஆற்றுக்கு நடுவில் அங்கங்கேயே தண்ணி குட்டா மாதிரி தேங்கி இருக்குங்களா, இது அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் எக்கச்சக்கமான மீன் இருக்குது தெரியுமா? தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க என்னத்தனா தெரியுதா? ஓடுது இல்லாமல் ஒவ்வொரு பாறை கடியிலையும் ஒவ்வொரு மீன் இருக்குது. பெருசும் இருக்குது. பெருசும் பார்த்தோம்னா பிடிக்க முடியுமான்னு தெரில. முடியுமா? பிடிக்கலாம். எல்லாத்தையும் என்ன ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். தெரியுதா தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக மீன் அங்கேயே இருக்குது. என்னத்தனா ஒரு குட்டி ஸ்லோப்பியாக இருக்குங்களா, கை வச்சு பிடிங்க. என்னத்தனா எங்கன்னா பாசிக்குள்ளே போயிட்டு ஓய் போகுது பிடிங்க. என்ன அடியில் போயிட்டு அரி திரும்ப ஸ்ரீனிவாச கோவிந்தா கைஸ். ஒரு மீன் தான் பார்த்தோம், அந்த ஒரு மீன் மிஸ் ஆகிடுது. எங்கே போச்சுன்னு தெரில. தண்ணி வேறு ஃபுல்லாக கலங்கிட்டீங்க பாருங்க. சி இடம் பார்க்க ஜம்முன்னு அழகாக இருக்குது. உள்ளே இறங்கினா மொத்த தண்ணி அந்த புதக்குழி மாதிரி கலங்கிருது. தெரியுதா, உள்ளே நமக்கு என்ன இருக்குன்னே தெரில. அப்போது அது போயிட்டு வேற ஒரு மீன் மாட்டிருக்கு. காட்டு சஞ்சய். ஆமாம், அதை பிடிச்சி உள்ளே போடு கவரில் விட்டுறாத. இதா இதையும் ரெஸ்கியூ பண்ணுவோமா? கவிச்சி தூக்கி போடு கைஸ். ஒரே ஒரு மீன் ஃபஸ்ட்டு குட்டியாக மாட்டிருக்கு. இங்கே பாருங்க, விட்டுறாத. தெரியுதா, ஒரு கெண்டை மீன். வினத்தானா நீங்கள் ரெஸ்கியூ பண்ணிடல ஒரு மீன். அந்த மீன் இங்கே பாருங்க ஒருத்தன் விட்டுறான். அதை நீ பிடிக்காம போக பாருங்க. நம்ம ரெஸ்கியூ பண்ண ஃபஸ்ட்டு கெண்டை மீன் இந்தா போச்சு. கபிசு கையில் இருந்து துள்ளி தண்ணிக்குள்ளே திரும்பவும் போயிட்டு வா 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 நீ இருங்க. என்னடா மீன்? நீ கபி சுட்டா அதே மீன்.
விட்டுறாரு கபிஸ் ரிலீஸ் பண்ணாதே மீன் இங்க பாருங்க. இப்பதானே கைது வரைக்கும் விட்டா அதை திரும்ப முடிச்சிருக்கோம். சூப்பர். அவனுக்கு இன்னைக்கு உயிர் வந்து இந்த மீனுக்கு சொர்க்கத்தை காட்ட போறோம் நம்ம. 100 ஆயுசு. நம்ம வரும்போது எப்படி நேச்சுரலா இருந்த இந்த இடம் இதுக்குள்ள இப்போ அப்படியே கலங்கிட்டு உள்ள வேற என்னென்ன மீன் இருக்க போகுதுன்னு தெரில. அதான் எல்லாத்தையும் அப்படியே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொசுவலை வச்சு சின்ன கை நெட் இருக்குல்ல அதை வச்சு தான் பிடிக்கலாம்னு நினைச்சோம். அப்புறம் இப்போ தண்ணி கலங்கிட்டா அதனால சும்மா போட்டு அரிக்க வேண்டியதானு நெட்டை போட்டு அடிச்சு தூக்கிட்டு இருக்காரு. பாசி மாட்டிகிட்டே இருக்கு. பாசி தானா? பாசி எவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு கரையாற்றும், அதுக்கப்புறம் தான் மீன். இந்த மீன்லாம் எனக்கு தெரிஞ்சு பாறை உள்ள போயிடும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொகையா இருக்கு பத்திலா. ஆமாம் கேட்டுங்க அதான் மாட்டிட்டு போயிரு. எங்க போட்டுருக்கு? பாசிக்குள்ளே அடந்துச்சு. என்ன இருக்கு இதா நம்ம பார்த்தது பெருசா இருந்துல்ல. இங்க பாருங்க கைஸ், இன்னொரு சுலபியா மாட்டிருக்கு. இதான் நம்ம தண்ணியில பார்த்தா அது பெருசுல. அது இதோட பெருசு. இது நம்ம பாசியில சிக்கி இருந்திருக்கு. குட்டி ஸ்லோப்பியா குட்டி எல்லாம் குட்டி போட்டு வச்சிருக்கோம் தண்ணிக்குள்ள. இதை போட்டு என்ன அடிக்குது இங்க தண்ணி மேல பபிள்ஸ் விட்டு போச்சு. போ இதை போடு அதை பிடிக்கும். என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. உள்ள என்ன ஒன்று இருக்கு பாசிக்குள்ள அப்படிதானே எல்லாம் பாசிக்குள்ள ஒளிஞ்சிட்டு. இதெல்லாம் குஞ்சு மீன் ராஸ்போரா, சில்வர் ராஸ்போரா. தூக்கு 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 தூக்கு. ஒரு பெருசு ஒன்று மாட்டிருக்கு. எங்க இருக்கு? அண்ணா அடக்கல உள்ள பாசிக்குள்ள மாட்டிருக்கு. வா வா கரையில தூக்கிட்டோம். ஏதோ ஒரு ஸ்லோப்பியா கைஸ், ஃபுல்லா ஸ்லோப்பியா தான் மாட்டிட்டு இருக்கு. ஸ்லோப்பியா மீன்ஸ் ஜிலேபி கைஸ், நிறைய பேருக்கு தெரியாது. இங்க பாருங்க, டேய் உட்றாத சஞ்சய், ஏய் உட்றாதற. இங்க பாரு பாசியை பாரு. பாசியை விடுங்க, மீன் எடுங்க. இங்க பாருங்க கைஸ், ஃபுல்லா கொத்தா பாசி. நம்ம இந்த ஜிலேபி வேற லெவலு. பெருசா இருக்கு, வாலும் கலர்ஃபுல்லா இருக்கு. நேச்சுரலா வளர்ந்தனால ரொம்ப கலரா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இதை கொண்டு போவோம் நம்ம பாண்டுக்கு. வாவ் ஜம்முன்னு இருக்குல்ல. மீன் மாட்டி இருக்கு. டைமண்ட் டெட்ரா மாட்டிருக்கு. காலுக்குள்ள தயாரிச்சுற டக்குன்னு. ஆமா காலுக்குள்ள தயாரிட்டு டக்குன்னு மீனா. 1 minute 37 seconds later. லோப்பியா இதெல்லாம் குட்டி குட்டியா பயங்கரமா பெரிய மீன் ஒன்று மாட்டிருக்கு. வேற மாதிரி கூட இது தவளை கிடக்கு. இது சூப்பரா இருக்கு. சூப்பர் மீன். ஆக்சலட்ல ஒண்ணு வேற லெவல்ல இருக்கு. ஆமா இது என்னது ஆக்சலட்ல? வாழை பாரு. முலாங்கு மீனுக்கு வால், 4 காலு. இதை நம்ம வந்து நம்ம பாண்டில் விட்டுறலாம். ஆமா இதை போட்டு வளர்க்கலாம். குறுக்குல முள்ளெல்லாம் இருக்குல்ல, இது மத்த அந்த நம்ம நைட் இவ்வளவு நேரம் டெட் பாடி மாதிரி கிடந்து நடிச்சிட்டு இருந்தா சரியான ஆக்டிங்கா இருக்கு. இது ஆக்ஷன் மேடம். எப்படி இருந்துட்டு என்னென்ன பண்ண பாத்தீங்களா கைஸ்? தண்ணி பார்த்தோன்னா குதிச்சுட்டான். இவ்வளவு நேரம் நடிச்சிருக்கீங்க. அரப்பையமாக இருக்க வால் மாதிரி இருக்கு. காட்டுங்க. கலர் தெரியலையே, பிடிச்ச உடனே தெரிஞ்சு வேற மாதிரி. போடுங்க சேஃபா. கலரை பாருங்க கைஸ், தெரியுதா? முள்ளு தான் ரொம்ப டேஞ்சர் கைஸ். வேற மாதிரி மீன். ஏப்பா வேற லெவலா இருக்குல்ல, பெருசா குட்டி. ஒரு ஜிலேபி மீன் ஃபேமிலி பிடிச்சிருக்கோம்ல ப்ரோ. மொத்தமாக ஒரு கூட்டமே மாட்டிருக்கு கைஸ். ஒரு குடும்பத்தில் பாருங்கள், ஒரு பெரிய மீன், அப்புறம் 4-5 சின்ன மீன், அதுக்கு குட்டி, அப்புறம் நம்ம இப்போ ஊரில் உள்ள எக்ஸலாட் ஒன்று மாட்டிருக்கு. ஆக்சலாட். அந்த ஆக்சலாட்லாம் வேற லெவல் தெரியுதா? தனியாக பிரிப்புமா? ஆக்சலாட்டை தனியாக வீட்டிலே கண்ணாடி தொட்டில் போட்டு வளர்க்கலான்னு பார்க்க. அதுக்கு கிரிப்பு கிடைக்கல, கவரில் ஏற முடியல. அதுக்கு இந்த மாடு மீன் தான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கரையில் கொடுத்தா ஜம்முன் இருக்கு. கவரே குத்தி கிழிச்சாச்சு. ஓட்ட கொடுத்துல இந்த தண்ணி காட்டுங்க. தண்ணி லீக் ஆகுது. பாசி போட்டாலே போதும். பாசி போட்டாலே சாப்பிட்டு கிடக்கும் அப்படிதானே? ஆமாம், நார்மலாக குளத்துலலாம் அப்படி தான் சாப்பிடுவோம். குளத்துல உள்ள நிறைய பாசி போட்டா போதும். ஆமாம், ஃபுல்லாக பாசி தான் தின்னுட்டு. இங்கேருந்து நம்ம ஸ்பாட் இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுத்தோம்னா நம்ம ஸ்பாட் வந்துடும். ஸ்பாட்டை இறங்கிட்டோம். இனி இங்கேருந்து இன்னும் ஒரு 100 மீட்டர் தான் போனோன்னா நம்ம ஸ்பாட் வந்துடும். ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் நம்ம மீனெல்லாம் ரிலீஸ் பண்ண வேண்டியதான். கைஸ் கடைசியாக நாங்கள் வந்து 3-4 வாட்டி மீனை பிடிக்கிறதுக்கு வேண்டி எங்கெல்லாமோ ட்ரை பண்ணோம். வீட்டில் எங்கேயுமே மாட்டல. என்னைக்கு பண்ணோம்? திங்கக்கிழமை பண்ணோம் அப்படி தானே? ஆமாம், 3 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். திங்கக்கிழமை பண்ணோம், எதுவும் மாட்டல. செவ்வாய்க்கிழமை ட்ரை பண்ணோம், எதுவும் மாட்டல. புதன்கிழமை ட்ரை பண்ணோம், எதுவும் மாட்டல. வியாழக்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை தான் கடைசியாக ஆற்றுல தண்ணி ஊற்றிச்சா மீன் பிடிக்க வர ஈஸியாக இருக்கும்னு தெரிஞ்சு சரி அப்படியே காப்பாற்றிடும்ங்கிறதுக்காக தான் இன்னைக்கு காப்பாற்றி கொண்டு வந்து நம்ம பானில் ரிலீஸ் பண்ணுறோம். செட்டுவா, ஏய் ஜெராக்ஸ் செட்டு கமான் வா இங்கே பாருங்க தலைவன் வரோம். வா 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 வா. பாண்டு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. 4 நாளுக்கு முன்னாடி ரெடி பண்ணது. தண்ணி எதுவும் லீக் ஆகலை. லீக் ஆகலை, தண்ணி ஃபுல்லாக இருக்கு.
ஜெட்டே ஹாய் குட் பாய். ஆக்சலேட்லங்க இந்த இடத்த கைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சுவலாட்ட உள்ள விடலாம். வேற மாதிரி இல்ல, எப்படிப்பட்ட அதிசயமான. ஆமா இது என்னது முழுசா வெளியே வராத தவளையா? காட்டுங்க காட்டுங்க, டிராகன் மாதிரி இருக்கு. ஜெட்டு காட்டுங்க அவனு. செட்டு கடிச்சிரும். கைஸ் ஆக்சலேட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பாண்டில் விட போறோம், நேச்சுரல் பாண்டில் விடுங்க. நடந்தலாம் டன் டன் டன். இங்கே வாங்க வா வா. ஆக்சலேட்டில் வெண்ட் டவுன். போயிடு உள்ளே போயிட்டு. அடுத்தது திமிங்கலத்தை விடுங்க. திமிங்கலத்தை திமிங்கலமா அடிச்சுட்டாடே. அதுக்கு குறுக்கில் ஒரு முள்ளு மாதிரி இருக்கு பத்திலா. அதான் கவரை குத்தி குத்தி கிளிக்குது. கைஸ் விட்டுறலாம். ஸ்லோவாக விடுங்க அவனை. இவன் தான் நம்ம பாண்டில் இருக்கிறதுலே பெரிய திமிங்கலம். ஓ கேஷுவலாக போகிறான்ல. அடுத்த இதெல்லாம் அவனுக்கு விடவே இல்லையே. எந்த மீன்? அங்கே பாருங்க ஒரு குட்டி வந்திருக்கு. இப்படி வந்துச்சு. தண்ணி ஏதாவது களைஞ்சி வெளியே விழுந்தா? இல்லையே, நம்ம கொண்டு வந்ததில் இந்த மீன் இல்லவே இல்லையே. அது என்னது வித்தியாசமாக இருக்கு? நேச்சுரல் எக்கோசிஸ்டம்ல ஏதாவது வரும். இந்தா காட்டுங்க. அடுத்து 2 குட்டி சிலோப்பியா. குட்டி சிலோப்பியா வேற மாதிரி விடுங்க. அடுத்து என்ன மூட போகிறோம் கைஸ்? வாவ், இது அதுக்கு குட்டி நல்லா கன்ஃபார்ம் அதே மாதிரியே இருக்கு. பொழந்துக்கிட்டு இருக்கு. வா அவ்வளோதான். அடுத்து வேற என்ன இருக்கு? திரும்ப ஒரு ஸ்லோப்பியா பிடிச்சோம்ல குட்டி. வேற லெவலு. வாய்கிட்ட பாருங்க, நம்ம எல்லோ கலர் இருக்கு. எல்லோ பேரட்டா? ஏன் எல்லோ கலர் இருக்கு? மஞ்சள் கலர் இருக்கு. மஞ்சள் காமால விட்டுருவோமா? ஸ்லோ இதை ஸ்லோ விடுங்க. கைஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஃபெகாட்டோ அக்வாட்டிக்ஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அவதார் ஹெல்பை மாதிரியான ப்ரீமியம் கிரேட் பீட்டாஸ்லேருந்து ஃபுல் மூன் கிரவுன் டெயில் வரைக்கும் எல்லா வெரைட்டி ஆஃப் பீட்டாஸும் நம்ம ஃபெகாட்டோ அக்வாட்டிக்ஸில் இருக்குது. பீட்டாஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான பீட்டாஸை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க கைஸ். எல்லாத்தையும் ஊற்றி விட்டுருங்க. உள்ள குட்டி குட்டி மீன் பிடிச்சோம்ல எல்லாத்தையும். வேற மாதிரி ஜெட்டு நீ தான் பார்த்துக்கணும். ஒன் நம்பி தான் ஒப்படைச்சிட்டு போகிறோம். அப்புறமா இதுக்கு ஃபுட்டு கொஞ்சம் கொண்டு வந்துருக்கோம். இது வந்து அக்வேரியம் பிளான்ஸ் தான் சாப்பிடணும் பாருங்க. இதெல்லாம் அமெரிக்கன். எனக்கு பேர் மறந்து போச்சு. இது கைஸ் இதில் நம்ம வந்து கொஞ்சம் போட்டால் போதும். ஒரு வாரத்துக்குள்ளாடி இது மொத்தமாக இந்த பாண்டு ஃபுல்லாக கவர் ஆயிரும். இந்த பிளான்ட்ஸ் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இந்த பிளான்ட்டு. லிப்னோபியம் கைனீசியாவோ ஏதோ ஒரு பேர் கேட்டீங்களா, சூப்பராக வளரும். கைஸ் நம்ம புதிய பாண்டில் மீன் ஆட் பண்ணிட்டோம், பிளான்ட்டு செட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்டைலெல்லாம் ஆட் பண்ணணும் இதில். ஏன்னா நம்ம இதுக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ண போகிறதில்ல. அது எல்லாமே பாசியை சாப்பிட்டு தான் ஹெல்த்தாக வளரப்போகுது. நம்ம மட்டும் பார்க்கல இந்த வழியாக வரலான்னா இந்த மீன் எல்லாமே செத்து போயிருக்கும். நம்ம கரெக்ட் டைமில் வந்தனால எல்லா மீனையும் காப்பாற்றிட்டோம் கைஸ். இதுக்கெல்லாம் நேம் வைக்கணும் நம்ம பையா. அது அப்கமிங் வீடியோவில் பார்த்துக்கலாம். சேஃபாக இருக்கும்ல? ஆமாம், நம்ம ஜெட் இருக்கான்ல பார்த்துருவோம். ஜெட்டு செராக்ஸ் ஜெட்டெக்ஸ் இவனுக்கு பேர் சரியா? ஜெட்டெக்ஸு ஜெட்டெக்ஸ் எல்லாம் பத்திரமா பார்த்துக்க. இது வந்து அப்படியே செட் ஆகி எந்த அளவுக்கு இது டெவலப் ஆகுது இந்த ஏரியா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இனி எவ்வளோ நாள் கழிச்சு அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் மீன் கொஞ்சம் பாசியெல்லாம் வந்து இடையில ஒரு நாள் ஆட் பண்ணணும். ஃபுட்டு ஏதாவது கிடச்சுன்னா வாங்கி போடுவோம். இதுக்கு குளத்து மீனுக்கு ஏதாவது ஃபுட்டு கடையில் விற்குமா? குளத்து மீனுக்குன்னு கிடைக்காது. நம்ம இதுக்கு வந்து நத்தையெல்லாம் போடலாம். சரி. அந்த எல்லோ ஸ்னைல் இருக்குல்ல அதை கொண்டு போடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக கிளம்பி வீட்டுக்கு தான் போகிறோம். இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்துல சந்திக்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. பாய்.